Definitely your 10th standard. 10th standard வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுல நீங்க எப்படி இருக்கும்னா சயின்ஸ்ன்னு இருக்கும். கரெக்டா? ஸோ சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூ ஹாவ் லைக் 4 சப்ஜெக்ட்ஸ். யூ ஹாவ் பிசிக்ஸ், யூ ஹாவ் கெமிஸ்ட்ரி, யூ ஹாவ் பாட்னி அண்ட் யூ ஹாவ் ஜுவாலஜி ஆல்சோ. உங்க எல்லாருக்கும் எந்த சப்ஜெக்ட் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விச் சப்ஜெக்ட் வில் பி ஈஸி ஃபார் யூ? என்ன சப்ஜெக்ட் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு? பயாலஜியா? Okay. See, like I can very well understand that most of the people, you will be liking. I mean, it will be easy. Biology will be easy. I know. And the chemistry is very much basics in your 10th standard. அதாவது நீங்க 11th standard, 12th standard நல்லா பண்றதுக்கும் அதே மாதிரி நீங்க 12th முடிக்கும் போது கம்பல்சரி எக்ஸாம்ஸ் கொண்டு வர போறாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். எப்படி இருந்தாலும் நீங்க காலேஜ் போகணும்னா எக்ஸாம் எழுதிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வர போறாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றது? இப்போ நீட் ஜெயிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மேபி உங்க சிஸ்டர்ஸ், கசின்ஸ், யோர் பிரதர்ஸ் அவங்க எல்லாம் எழுதிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், லைக் மேபி உங்ககிட்ட ஷேர் பண்ணிருப்பாங்க. ஸோ ஆஸ் சச் லைக் தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. உங்க 10th ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப பேசிக்ஸ் அண்ட் அந்த எல்லா கிளாஸுமே நீங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா கத்துக்கிட்டு அப்புறம் கொடுக்குற ஒர்க் ஷீட்ஸு அண்ட் தென் கொடுக்க போற டெஸ்ட் இதெல்லாம் நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி வெரி யூனோ ஈஸி ஃபார் யூ. உங்க ஸ்கூல்லையுமே மார்க் வந்து நல்ல ஸ்கோர் ஆகும். ஸ்கோர் யூ கேன் கெட் வெரி குட் ஸ்கோர், வெரி குட் மார்க்ஸ். அண்ட் வி கேன் ஈவன் எய்ம் சயின்ஸ் வந்து சென்டம்கே வி கேன் எய்ம். ஓகே. அண்ட் 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? யூ ஹாவ் வாட் ஆர் த சப்ஜெக்ட்ஸ் யூ ஹாவ்? சயின்ஸ் இல்லையா? So in the science, you have biobotany, you have zoology, and then you have chemistry, you also have physics, all the 4 subjects. Approximately 5 to 6 topics you will be having. Each வந்து பாத்தீங்கன்னா 5 to 6 topics வந்து இருக்கும். பயாலஜி கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த கிளாஸஸ் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி டாபிக். இப்போ நான் என்ன டாபிக் எடுக்கிறோமோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அண்ட் இட் இஸ் நாட் லைக் ஸ்கூல். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வாட் யூ கேன் டூ, அன்மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் ஆஸ்க். நீங்க அன்மியூட் பண்ணி தாராளமா உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்க கேட்கலாம். புரியலன்னா இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம்னா கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரியா? அதனால யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் எனி டவுட்ஸ். என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க கேட்கலாம், அன்மியூட் பண்ணி கேட்கலாம். அதே மாதிரி இப்ப நம்ம கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம், உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்க கேட்கலாம். நம்ம நம்பர் கூட கொடுக்குறேன், நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி யூ கேன் ஆஸ்க் மீ யோர் டவுட். அண்ட் ஆல்சோ இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு, லைக் வென் வி கம் டு அகெயின் த நெக்ஸ்ட் கிளாஸ் you can ask your doubts. First ஒரு 5-10 minutes we can keep for doubt clearing. உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ நீங்க கேட்கலாம் and I will clear all your doubts. So doubtsே இல்லைனாலே அந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும் and you will start liking the subject. When you start liking the subject, obviously you can score very good. Like ஸ்கூல்ல கூட இப்ப பேட்டர்ன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க இல்லையா? ஸோ அதை மேட்ச் பண்ற மாதிரி it will be like your score maximum you can try. சென்டம்க்கு நம்ம ட்ரை பண்ணலாம். You can get. That's what I'm trying to say. இப்ப ஸ்கூல்ல இருக்க மாதிரி லைக் நம்ம டவுட் கேட்க யோசிக்கிறோம், எல்லாரும் இருக்காங்க எப்படி டவுட் கேட்கறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்க உங்களுக்கு நிஜமாவே அது புரியலன்னா யூ கேன் அன்மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் ஆஸ்க். எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை. அண்ட் லைக்வைஸ் யூ ஹாவ் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ். இப்ப நான் வந்து கெமிஸ்ட்ரி ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி யூ வில் ஹாவ் அ பிசிக்ஸ், யூ வில் ஹாவ் அ பயாலஜி. ஓகே, ஸோ லைக் தட். ஸோ அந்தந்த மந்த்ல ஒரு டார்கெட் வச்சிருப்போம், அந்தந்த மந்த்ல அந்தந்த டாபிக்ஸை முடிச்சிடுவோம். முடிச்சுட்டு we will also give you some assignments. அதை பண்ணுங்க. அண்ட் டெஸ்ட் வைப்போம், அதையும் நீங்க எழுதுங்க. இப்படி பண்ணீங்கனாலே more than sufficient. So today I thought like let me take very basic topic and also important. இது உங்க 10th standard syllabusல இருக்கு
and also I thought that it will be easy for you to understand. So அந்த மாதிரியான டாபிக் தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன். So that is what we are going to see. இது நீங்க சின்ன வயசுல இருந்தே படிச்சதுதான். So obviously you will feel it easy. கண்டிப்பா நீங்க ஈஸியா தான் ஃபீல் பண்ணுவீங்க. So இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். Can you see the screen? தெரியுதாமா? Can you see? Yes, ma'am. Yes, miss. Okay. என்ன டாபிக் அங்க எழுதியிருக்கேன்? Can any one of you read? Types of chemical reactions and equations. Very good. Yes, exactly. So that is the topic we are going to do. இப்போ கெமிக்கல் ஓகே ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரினா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் கெமிஸ்ட்ரி? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க, ஒருத்தரா சொல்லலாம். வாட் யூ மீன் பை கெமிஸ்ட்ரி டியர்? கெமிஸ்ட்ரி என்ன கத்துப்பீங்க? About Yes. chemicals. Very good. Yes, you will study about the chemicals. அதுக்கப்புறம் வேற ஏதாவது? Elements. Okay. So you will also know about the elements. Yes. Correct. Elements பத்தி நீங்க கத்துப்பீங்க. And then Physical you will also- reaction. Yes, physical state, chemical properties. இப்ப அதான் பார்க்க போறோம். இந்த சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a very simple chapter and which has lot of reactions. நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. லைஃப் டுடே லைஃப், டே டு டே லைஃப்ல நம்ம எப்படி எல்லாம் லைக் யூ வில் பி கமிங் அக்ராஸ் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ், அதெல்லாம் பார்க்க போறோம். இன்னைக்கு I have taken like 2 types of reactions and I'm going to explain you elaborately. இதுல ஷார்ட்கட்ஸ் கூட இருக்கு, நான் சொல்லி தரேன் எப்படி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, மறந்து போயிடும் இல்லையா? So how to remember. So I'm going to tell you everything. So let's go to the topic. Types of chemical reactions and equations. That is our topic today. Physical changes and chemical changes. Physical change. இப்போ வந்து for example, from the fridge, I'm going to take the ice and keep it outside. ஒரு ice cubes எடுத்து ஒரு வெசல்ல வச்சு வெளியில வச்சிருவாங்க. என்ன ஆகும் ice cubes? What will happen to that ice cubes? என்ன ஆகும்? They will melt. Yes. So the ice cubes will melt. So what do you think is happening there? என்ன நடந்திருக்குங்க? What is happening there? Why the ice is turning to liquid? It Because is of the heat present in the atmosphere. very good. Yes, exactly. It absorbs the heat. Okay. Can anyone tell me what is like heat is absorbing or heat is giving out? அதுக்கு ஒரு specific name இருக்கு. யாருக்கா தெரியுமான்னு பார்க்கலாமா? Anyone knows how when the heat is absorbed, what will be the name of that? அதுக்கு பேர் என்ன? ஹீட் வெளியில வந்தா அதுக்கு பேர் என்ன? ஹீட் அப்சார்ப் பண்ணா அதுக்கு ஒரு பேர் இருக்கு. If you know, you can share. தெரிஞ்சா சொல்லுங்க. Whenever the heat is absorbed, it is called endothermic reaction. Endo. What is it? Endo. Endothermic reaction. Endo means taken inside. அதனாலதான் நீங்க ஐஸ் கியூப்ஸ் எடுத்து வெளியில வச்சீங்கன்னா it will absorb heat and then it will melt. அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். Have you ever seen the naphthalene balls? Naphthalene balls பார்த்திருக்கீங்களா வீட்ல? Yes, Have you ma'am. seen the naphthalene balls? It Yes, be ma'am. white in color, small cubes இல்ல circle-ல இருக்கும். Correct? So actually what is that naphthalene balls for? What it is used? Can anyone tell me? எதுக்கு யூஸ் பண்றோம்? Prevention of insects. Okay, so we can say that those naphthalene balls are insecticide. சொல்லலாமா? Insects வராம பாத்துக்குது இல்லையா? அப்ப அதுக்கு பேர் என்ன? Insecticide. Okay. So you are keeping அந்த naphthalene balls ஒரு 1 month கழிச்சு வந்து பாக்குறீங்க. அது இருக்குமா? ஃபர்ஸ்ட் எங்க இருக்கும்? எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? How much it will be there?
very small quantity or it would not be there. Yes. Either the naphthalene balls will be very small, illana it will vanish. Enga pochella? Where it went? Suppose let us assume that after 30 days, I am going to come and see in the cupboard where I kept the naphthalene balls. வந்து பார்த்தா இல்லவே இல்ல. என்னாச்சு? எங்க போச்சு எல்லாம்? Can anyone tell me? It has been evaporated. Ah, it's called sublimation. நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்கல்ல? Sublimation is Yes. nothing but, yes, so solid changes to vapor without going to the liquid state. Liquid stateல போகாம நேரா vapor stateக்கு போச்சுன்னா அதுக்கு பேரு sublimation. அதனாலதான் naphthalene balls வந்து காணாம போச்சு. காணாம போச்சுன்னா it goes to the vapor state. Okay? Yeah, so all these are physical changes. We can say it is endothermic and physical changes. Okay? So, endothermic changes are nothing but any solid directly goes to the, sublimation. Sublimation, the solid directly goes to the vapor state without going to the liquid state. Then this process is called sublimation. Endothermic. All these are called physical changes. இதுக்கு பேர் என்ன? Physical change. One small request, guys. Can you keep yourself mute? Yeah. So if you have doubt, you can, switch it on. Unmute yourself and you can ask any doubts. So, endothermic process, I have explained you. அதுக்கு examples வந்து பாத்தீங்கன்னா ice cubes. When you keep the ice cubes outside, it will melt because it is absorbing heat. Therefore, it is endothermic reaction. Whereas if you take the naphthalene balls and it is sublimating, okay, from solid it goes to the vapor state. எப்படி அது போகுதுன்னா by absorbing the heat. By absorbing heat, it goes to the vapor state. So again, this is endothermic reaction. All these are what? Physical changes. Physical changes. Okay, physical changes. We are going to see the difference between, okay, chemical changes now. There could be some changes you can see. Evolution of gas. Gas evolve ஆகும். இல்லைன்னா color changes நடக்கும். இல்லைன்னா ஒரு precipitate form ஆகும். Right? So all these can be the example for physical change and the chemical change. Now let us see the difference. பார்க்கலாமா? ஒண்ணா பார்க்கலாம். Physical change and the chemical change. I think this also you would have studied in the smaller class. நீங்க சின்ன கிளாஸ்ல கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. Physical change and the chemical change. See the first point. Physical change does not involve changes in identify of a substance. அப்படின்னா there won't be any significant, there won't be any changes. For example, no new compound can be found. ஒரு புதுசா ஒரு காம்பவுண்ட்ல எதுவும் ஃபார்ம் ஆகாது physical change. இருக்கிறது தான் சாலிட்ல இருந்து லிக்விட் இல்லனா சாலிட்ல இருந்து கேஸ் அந்த மாதிரி it will go. Okay, there won't be much changes. That is what the meaning. What is chemical change? There is a change in the identity of the substance. What is the meaning of that? From reactant side, it goes to the product side, and new compound is formed. புதுசா ஒரு compound வந்து form ஆச்சுன்னா that is chemical change. New compound form ஆச்சுன்னா that is chemical change. அப்படி form ஆகலனா it is physical change. Next, physical change. It causes a change in state or shape
Physical change la kandipa states of matter change nadakudillama. For example, ice cubes நீங்க எடுத்து வெளியில வைக்கிறீங்க. So what happens to that ice cube? It is changing to the liquid Melt. state. Solid to the liquid state. Okay. From liquid, if you keep the water for some time, கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சீங்கன்னா அந்த water என்ன ஆகும்? What will happen to the water? Vapor. Yes, it evaporates, correct? From liquid state, it goes to the vapor state. And physical changes are reversible. What is reversible here? From reactant side, it goes to the product side. From product side, it again come back to the reactant. இப்போ ice cubes எடுத்து வெளியில வச்சீங்க, அது liquid-ஆ மாறுச்சு. அதே liquid தூக்கி நீங்க freezer-ல வச்சீங்கன்னா என்ன ஆகும்? What will happen? Solid. Solid தான். So இங்க என்ன factor play பண்ணுதுன்னா, it's a temperature, correct? If you increase the temperature, it changes from say solid to liquid. If you decrease the temperature, what will happen? From liquid to solid, it will go. So by just changing the condition, ஒரு condition change பண்றதால change in the states of matter is observed. ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகும். ஐடியா does not yield a product. அதான் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. New substance will be formed in the physical change. பேப்பரை கிரஷ் பண்றது, வாட்டர் பாட்டில வந்துட்டு கிரஷ் பண்றது, பேப்பரை கசக்கி போடுறது, இது எல்லாமே பிசிக்கல் சேஞ்ச் தான். ஏன்னா அது புதுசா எதுவும் நடக்கல இல்ல. நோ நியூ திங் இஸ் ஃபார்ம். அகைன் நான் அயன் பண்ணனா the dress will become very neat. கரெக்டா? So physical changesல there is no change in new substance form. Change in states of matter நடக்குமானா நடக்கலாம். எல்லாத்துலயும் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா நடக்கலாம். நடந்தாலும் ஓகே தான், நடக்கும். And it is mostly reversible. Reversibleனா first reactant sideல இருந்து ப்ராடக்ட் போலாம், ப்ராடக்ட் சைடுல இருந்து reactant வரலாம். அதுக்காக நான் பேப்பரை பீஸ் ஆக்கிட்டேன்னா, can you get back the paper again? Think and tell me. I have a small pieces of paper. Paper எல்லாம் குட்டி pieces நான் கட் பண்ணிட்டேன். Can I make it into the same paper again? பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? முடியாது இல்லையா? But another physical change. Yes, but it is physical change தான். Okay, but no new compound is formed. இருக்கிற பேப்பரை தான் நீங்க குட்டி பீஸ் ஆக்கினீங்க. கரெக்டா? அப்ப அது புதுசா ஒன்னும் ஃபார்ம் ஆகல. But at the same time, it is physical change. Got it, guys? Understood all physical changes? புரிஞ்சுதா? Yes, ma'am. Yes, miss. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. I will explain that point again. சரியா? எந்த பாயிண்ட் ஆகும்? Chemical changes. What is chemical change means? Definitely there is a change in the state change in the state நடக்குமானா நடக்கலாம். Formation of precipitate. What do you mean by precipitate? Can anyone tell me precipitation na என்னமா? தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சா சொல்லுங்க. What is precipitate? Yes? Precipitate na என்னன்னா, for example வந்து curd சொல்லலாம். curd வந்து தண்ணியில போட்டீங்கன்னா என்ன ஆகும்? கீழே போய் செட்டில் ஆயிடுமா? அப்போ அது என்னது? precipitate. அதாவது டென்சிட்டி ஹையா இருக்கிறதால கீழே போய் செட்டில் ஆகுது. அப்பனா அது என்னதுமா? that is a precipitate. So it will go and settle down. So curd is a precipitate. அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? சீஸ் அதெல்லாம் சொல்லலாம். சீஸை மெல்ட் பண்ணனா எப்படி இருக்கும்? that is a precipitate. Okay, so these can be an example for a precipitate. நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தரேன் உங்களுக்கு. ரியாக்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். So chemical changesனா there should be some evolution of gas. Sometimes gas evolve ஆகும். hydrogen gas, carbon dioxide, oxygen அந்த மாதிரி gases வந்து evolve ஆகும். Sometimes precipitation நடக்கும். precipitation ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, which is higher density and it can go and settle down. And then there could be change in the what to say, a new product can be formed.
புதுசா ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஃபார்ம் ஆகும். In chemical changes, new compound is formed. And mostly it will be irreversible. Irreversible-ஆ இருக்கும். சரியா? These are all nothing but chemical changes. For example, rusting of iron. ஒரு சைக்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சைக்கிள் இருக்கு. அது வந்து நல்ல வெயில், மழை, சோ அதுலதான் பட்டுட்டே இருக்குன்னா, அந்த சைக்கிளோட வந்து அந்த அப்பியரன்ஸ் என்னவா மாறுதுன்னா துருப்பிடிச்சு போயிடும் இல்லையா? சோ துரு பிடிக்குதுன்னு சொல்றோம் இல்லையா? ரஸ்டிங். That is what is chemical change. That is a chemical change. Actually வந்து பாத்தீங்கன்னா iron, இரும்பு இருக்கு இல்லையா? iron. When it comes in contact with the atmosphere-ஓட கான்டாக்ட்ல வந்துச்சுன்னா, அட்மாஸ்பியர்னு சொல்லும் போது அங்க என்னெல்லாம் இருக்கும்? வெயில் இருக்கும் கண்டிப்பா, மாய்ஸ்சர் கண்டென்ட், ஓகே, அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அந்த மாதிரி கேசஸோட கான்டாக்ட் பண்ணும்போது இட் ஃபார்ம்ஸ் ரஸ்டிங். இப்படிதான் ரஸ்டிங்ன்றதே வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேடா? All of you understood? Yes. Some more examples I will show you for physical change and the chemical change. You can see these examples. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா physical change மா. Physical change. Boiling water. Water boil பண்றோம். Water boil பண்ணா என்ன ஆகும்? From liquid state it goes to the, can anyone tell me? Vapor. Vapor state. Very good. Yes. From liquid state it goes to the vapor state. Can anyone tell me what do you mean by boiling point? Boiling point na enna? தெரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம். Can anyone tell me what is boiling point? Yes. The temperature at which the liquid boils. Correct? The temperature at which, yes, liquid boil is called boiling point. Yes. I don't know who is read me, but you have answered correct. Yes. 100 degrees Celsius. Water boiling point is 100 degrees Celsius. Appo, boiling of water is an example for physical change. Can anyone tell me whether it is endothermic or exothermic? எண்டோதெர்மிக்கா இருக்குமா இல்ல எக்ஸோதெர்மிக்கா இருக்குமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. Endothermic. Yes, very good. Endothermic. Should be endothermic. கண்டிப்பா endothermic தான். It absorbs heat and then it goes to the vapor state. So definitely அது வந்து endothermic. Yes. Then glowing of bulb. Bulb glow பண்றதுன்றது வந்து again it is a physical change. Melting of ice cream or ice. Beating of metal அப்படின்னா என்ன? malleable ductile கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? மெட்டல் ஷீட்ஸ் வந்து தின்னா பண்றதுக்கு பேர் தான் malleable சொல்றது. Ductile is nothing but making the metal wires-ஆ மாத்துறது. Okay? And today, the last few minutes, we will have a quiz session. யார் கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். இப்ப நான் நடத்துற இதுல இருந்து I'll be asking you quiz. ஐயா, let us see. So அதனால கிளாஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க and observe whatever I am showing. எதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேனோ நல்லா கீனா அப்சர்வ் பண்ணுங்க. You will be getting questions from this. Fine, guys? Yes. So what is physical change? Boiling of water is nothing but the physical change. அந்த இடத்துல வந்து from liquid state it goes to the vapor state. Next, glowing of bulb. Then melting of ice cream. Beating of metal. ஒரு மெட்டலை நம்ம அடிக்கிறதால it becomes thin. malleable-ஆ மாறுது. ஒயரா மேக் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்ன? ductile. Okay, these are physical changes. Now come to the chemical change. Rusting of metal. அங்க ஒரு கார் துருப்பிடிச்ச கார் அங்க இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். It's an example for chemical change. Rusting. நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு? When the iron
அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா உங்க வீட்ல கூட பாருங்க, அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும், டோரு, விண்டோ எதெல்லாம் இரும்பால ஆனதோ எல்லாத்துக்கும் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கோம். நீங்களே பாருங்க உங்களை சுத்தி, நீங்களே அப்சர்வ் பண்ணுங்க. ஐ திங்க் யூ வில் நோ. விண்டோஸ்ல இருக்கக்கூடிய அந்த கம்பி இது எல்லாமே பெயிண்டால கோட் பண்ணிருக்கோம். எதுக்கு பெயிண்டால பண்ணணும்? அழகா இருக்கணும்னா கிடையாது, ரஸ்டிங்கா அவாய்ட் பண்றதுக்கு தான் பிடிக்கும். இல்லைன்னா என்ன ஆயிடும்? துரு பிடிச்சிடும். கரெக்டா? துரு பிடிச்சிட்டே போச்சுன்னா கரோஷன், ரைட்? ஈட்டிங் அவே ஆஃப் மெட்டல், அவ்வளவுதான். அது ஸ்ட்ராங், அதோட ஸ்ட்ரென்த்தே இருக்காது இல்லையா? சோ அதுதான் அப்படி பண்றோம். ஓகே, ரஸ்டிங் ஆஃப் அயன், பர்னிங் ஆஃப் கோல். கோலை பர்ன் பண்றது கூட பாத்தீங்கன்னா இட் இஸ் கெமிக்கல் சேஞ்ச். பிகாஸ் கேன் எனிவன் டெல் மீ அது எப்படி கெமிக்கல் சேஞ்ச்? ஏதோ ஐடியா இருக்கா உங்களுக்கு? why it is a chemical change? It Carbon. produces residue. What kind of residue dear? Carbon dioxide, like that. Ma'am. Okay da. Carbon dioxide வந்து கேஸா மாதிரி வெளியில போயிடும். And சிம்பிளா சொல்லணும்னா coal is nothing but yes, Carbon. C. Yeah dear. So what will be the equation? C plus O2 gives CO2, correct? C plus O2 gives CO2. So CO2 ஆ மாறி escape ஆயிடும். Can anyone tell me whether it is this is called combustion reaction? எல்லாருக்கும் தெரியுமா? Yes, ma'am. Combustion னா என்னன்னு? Combustion னா என்ன? Can anyone tell me what is combustion? Combustion னா என்ன? ஏதா எக்ஸாம்பிள் கூட நீங்க சொல்லலாம். If you know, you can even tell me the example. Combustion? Heating to a higher temperature. Anything on combustion will give you heat. Lot of heat, light. அதெல்லாம் கொடுக்கும். Burning of sulfur in the air. Yes. Burning of sulfur. Yes, burning of coal. இதெல்லாம் வந்து combustion சொல்லலாம். combustionனாலே definite heat கொடுக்கும். So it is exothermic. So C plus O2 gives CO2. Escape ஆகும். Coal na carbon actually. Coal is nothing but carbon. Explosion of firecracker. இது கண்டிப்பா தீபாவளி வந்தா எல்லா இடத்துலயும் நீங்க சவுண்ட் கேட்கலாம், லைட் பார்க்கலாம், கலகலரா பார்க்கலாம். கரெக்டா? So that is also an example for chemical changes. And burning of candle. So burning of candle வந்து பாத்தீங்கன்னா you can say both changes. Physical change நடக்குது, chemical change நடக்குது. எப்படி physical change அப்படின்னா இந்த wax part இருக்கு இல்லையா? இந்த wax part. This wax part is melting, no. அது புதுசா ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணல. ஆனா burning இருக்கு இல்லையா? This will be the chemical change. This is chemical change because அங்கதான் C வந்து CO2 ஆ மாறுது இல்லையா? அதனால. ஓகேயா? Understood clearly? Physical change and Yes, the miss. chemical change? புரிஞ்சுதா? டவுட் Yes, miss. இருக்கா? Yes, No, ma'am. miss. சரிடா கண்ணா, சூப்பர், வெரி குட். அண்ட் யூ கைஸ் ஆர் வெரி இன்டராக்டிவ். நல்ல இன்டராக்டிவா இருக்கீங்க. வெரி குட், கீப் இட் அப். எஸ், நெக்ஸ்ட், ஹவு டு ஐடென்டிஃபை கெமிக்கல் சேஞ்சஸ். ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத நம்ம எப்படி இது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதான். இது ஒரு ஒரு ஃபார்மலா ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் அது உங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஹவு டு ஐடென்டிஃபை த கெமிக்கல் சேஞ்ச். ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடக்குதுன்றது நம்மளுக்கு எப்படி தெரியும்? எவல்யூஷன் ஆஃப் கேஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஐ எம் டேக்கிங் ஜிங்க் பீசஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதுல வந்து ஐ எம் கோயிங் டு ஆட் concentrated H2SO4. The moment I add concentrated H2SO4, you can see the bubbles. Bubbles நிறைய பார்க்கலாம். Why you can see bubbles here is that when it reacts with H2SO4, it forms ZnSO4 plus H2. Hydrogen bubbles வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த ஹைட்ரஜன் பபிள்ஸ் தான். ஓகே, ஜிங்க் பீசஸ்ல H2SO4 போடும்போது நிறைய ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஹைட்ரஜன் கேஸ் வந்து எவால்வ் ஆகுது. So that is evolution of gas. Can anyone tell me how to test hydrogen gas? எனக்கு எப்படி தெரியும்
ஹைட்ரஜன் கேஸ் வருது இல்ல ஆக்சிஜன் கேஸ் வருது இல்ல குளோரின் வருதுன்றத நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? சோ ஹைட்ரஜன் கேஸ் தான் அது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு we have to do one test. யாருக்கா தெரியும்னா you can share. How to test hydrogen gas? எப்படி ஹைட்ரஜன் கேஸ் வருதுன்னு டெஸ்ட் பண்ணுவீங்க? Think and tell me. Yes, guys. Hydrogen gas வந்து பாத்தீங்க, for example, when I bring the burning matchstick இருக்குல்ல, அது பக்கத்துல கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், it will give pop sound. Pop அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்டை வச்சுதான் we have to find out, yes, இங்க வந்து ஹைட்ரஜன் கேஸ் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னொரு வாட்டி சொல்றேன். When you take the zinc piece and add concentrated H2SO4, you can see lot of bubbles. Bubbles நிறைய பார்க்கலாம். And அந்த பபிள்ஸ்ல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஹைட்ரஜன் கேஸ். ஆனா எனக்கு எப்படி தெரியும் அது ஹைட்ரஜன் கேஸா இல்லையான்னு? So I should bring the burning matchstick. Burning matchstick பக்கத்துல கொண்டு வரும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, it will burn with the pop sound. டக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். ஸோ அதை வச்சுதான் நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம், எஸ் அது ஹைட்ரஜன் கேஸ். ஸோ எவல்யூஷன் ஆஃப் கேஸ், ஃபார்மேஷன் ஆஃப் precipitate. ஃபார் எக்ஸாம்பிள்மா, ஐ எம் கோயிங் டு டேக் ஹெச் ஷேப்டு டியூப். ஹெச் ஷேப்ல ஒரு டியூப் எடுத்துக்கிறோம், சரியா? ஹெச் ஷேப்ல ஒரு டியூப் எடுத்துக்கிட்டு ஒரு சைட்ல ஐ எம் டேக்கிங் NaCl, இன்னொரு சைட்ல ஐ எம் டேக்கிங் சில்வர் நைட்ரேட் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குமா, அதை வாட்டர்ல டிசால்வ் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த சைடு NaCl உங்களுக்கு தெரியும் இல்லையா, வீட்டுல யூஸ் பண்றமே உப்பு NaCl, Salt. எஸ், அதையுமே வாட்டர்ல டிசால்வ் பண்ணிட்டு ஐ எம் டேக்கிங். நவ் வாட் ஐ எம் டூயிங் இஸ் ஐ எம் ட்ரீட்டிங். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்றேன். மிக்ஸ் பண்ண உடனே what I can observe is I can observe the white precipitate. ஒரு சைடுல white precipitate ஃபார்ம் ஆகுது. என்ன நடக்குதுங்க? NaCl plus AgNO3. இது ஒரு ஈக்குவேஷன், சரியா? இங்க பாருங்க, இது வந்து மெட்டல். ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சோடியம் இஸ் அ மெட்டல், சில்வர் இஸ் ஆல்சோ மெட்டல். அப்ப இது பிளஸ்ஸா இருந்தா Cl எப்படி இருக்கும்? மைனஸ். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா Ag வந்து பிளஸ், NO3 இஸ் மைனஸ். எப்பவுமே ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணும். அப்ப என்ன ஆகும்? AgCl. நான் எப்படி எப்படி ஈக்குவேஷன் எழுதணும்னு சொல்லிட்டு இருக்கேன். கவலையே படாதீங்க, நம்ம ஈக்குவேஷன்ஸ்ன்றது தனியா டீல் பண்ணிக்கலாம். ஐ வில் டீச் யூ ஹவு டு சால்வ் த ஈக்குவேஷன்ஸ். எப்படி சால்வ் பண்றது, எப்படி பேலன்ஸ் பண்றது, எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா? இப்போதைக்கு சும்மா பாத்துக்குங்க என்ன நடக்குது, என்ன அந்த இடத்துல என்ன சேஞ்சஸ்ன்றத பாத்துக்குங்க போதும், சரியா? So when NaCl is made to react with silver nitrate, silver chloride ஃபார்ம் ஆகுது. precipitate, downward arrow denotes precipitate. NaNO3. precipitate நான் சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு, ஒரு இடத்துல கீழே போய் செட்டில் ஆகும். ஸோ இந்த இதுக்கு பேரு தான் precipitate, ஓகேவா? it will have more density. டென்சிட்டி வந்து அதுக்கு அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் கலர் சேஞ்சஸ் தான். கலர் சேஞ்சஸ் நீங்களே பார்க்கலாம். ப்ளூல இருந்து கிரீனா மாறுது, கிரீன்ல இருந்து ரெட்டா மாறுறது. ஸோ அந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் நடக்கும். இதெல்லாம் நடந்துச்சுன்னா கெமிக்கல் சேஞ்சஸ். இதெல்லாம் நடக்கல அப்படின்னா பிசிக்கல் சேஞ்ச். ஓகேடா? இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளே சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் லைன். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா என்ன கேட்கலாம். எனிபடி ஹாஸ் டவுட்? No, miss. Okay, very good, guys. Now we'll proceed to types of reactions. So இதுதான் முக்கியமான இதுல இருந்து தான் நம்மளுக்கு क्वेश्चंस கேட்பாங்க போர்டுல. டெஃபினட்டா இதுல இருந்து போர்டுல இருந்து நம்மளுக்கு क्वेश्चंस இருக்கு, சரியா? அப்போ ஒண்ணா பார்க்கலாம். There are 4 main types of chemical reactions. There are 4 types. என்னென்னன்னு பாத்தீங்கன்னா, synthesis. Synthesis is also known as combination. Combination reaction க்கு இன்னொரு பேரு synthesis. Decomposition. Single replacement. Replacement is also known as decomposition.
இல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சுக்கலாம், இல்ல டீகம்போசிஷன் கூட வச்சுக்கலாம். டீகம்போசிஷன் இதுமே டபுள் டீகம்போசிஷன் சொல்லலாம். ஓகேவா? Now displacement reaction. இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் அப்புறம் என்ன வேற கூட இருக்கு. ஆக்சிடேஷன், ரிடக்ஷன். ஓகே, you have a lot of reactions. Let us see one by one. Synthesis or combination. Synthesis or combination, நீங்க அந்த இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. A plus B gives AB. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு ஒன்னா சேர்ந்து ஒன்னே ஒண்ணுதான் ஃபார்ம் ஆகுது ப்ராடக்ட் சைட்ல. உங்களுக்கு ரியாக்டன்ட் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரியும் இல்லாமா? வாட் ஆர் ரியாக்டன்ஸ்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ஆரோ மார்க் இருக்குல்ல, left hand side whatever you have is called reactant. Product side la irukku illaya, idukku peru right hand side la irukkallama, adukku peru da product. Arrow mark ku left side la irundha reactant, right side la irundha product. So reactant side la evlo irukuma? A and B, so 2. Product side la one da irukku. A B ன்றது single thing. So two reactants will combine to form a single product. It is called combination or synthesis. Okay? So பாருங்க. This is an example for combination reaction. இதான் example இருக்கு. Combination reaction or synthesis reaction. இப்ப பாருங்க, இந்த beakerல what we are taking? We are taking calcium oxide. Calcium oxide க்கு இன்னொரு பேரு தான் என்னதுடா? quicklime. This is nothing but quicklime. Okay? இதுல quicklime எடுத்துக்கலாம். Then what they are adding? Slacked lime. Calcium. Sorry, they are adding water. இதுல quicklime. What is the formula? CaO. And water formula H2O. So CaO plus H2O gives CaOH twice. What is the name of this? Slacked lime. Okay, guys. What do you understand from this? Reactant side level irukku. Let us assume this is A, this is B. Rendu combine agi it forms AB. Correct ada? Rendu reactant enna பண்ணுது? Combine agi single product form ஆகுது. அப்ப அதுக்கு பேரு தான் combination reaction. Got it, guys? Understood? Yes, இப்போ ma'am. இத வந்து நம்ம வெளியில Yes, ma'am. டச் பண்ணி, if you touch this beaker, இந்த beaker வெளியில டச் பண்ணி பாத்தீங்கன்னா it will be hot. ஹாட்டா இருக்கும். ஏன்னா அது வந்து exothermic reaction. Exothermic reaction. Okay? Exothermic heat வந்து liberate ஆகும். Heat will go out. Okay? CaOH twice is called slacked lime. அதுக்கு பேரு slacked lime அப்படின்னு பேரு. ஓகேயா? இதத்தான் வந்து எங்க யூஸ் பண்றாங்கன்னா ஒயிட் வாஷிங்ல யூஸ் பண்றாங்க. ஒயிட் வாஷிங் சுண்ணாம்பு அடிப்பாங்கல்ல, பார்த்திருப்பீங்க. All the walls ல யூஸ் பண்ணுவாங்களே, they will apply in the walls. ஓகே, see ya. நீங்க இது கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியாது, நான் சொல்றேன், நீங்க கவனிச்சிங்களான்னு எனக்கு சொல்லுங்க. In any building ma, they are going to apply this slacked lime. சுண்ணாம்பு அடிக்க போறாங்க ஃபுல்லா. சுண்ணாம்பு is nothing but what? Slacked lime தான். அடிச்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா ட்ரை ஆனதும் it will be so bright. நோட் பண்ணிருக்கீங்களா? Have you ever noticed that? ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல நம்ம பெயிண்ட் அடிக்கிறோம், ஒண்ணும் இல்ல, நம்ம வால்ல வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க. இது நீங்க நோட் பண்ணிருக்கீங்க. பெயிண்ட் இல்ல, ஐ மீன் கால்சியம் ஹைட்ராக்சைடு குயிக்லைம். கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா காஞ்ச அப்புறம் பாத்தீங்கன்னா it will be so bright. ஆக்சுவலா அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. என்னன்னா this slacked lime இருக்குல்ல, CaOH twice, this reacts with CO2. அட்மாஸ்பியர்ல CO2 இருக்கும் இல்லையா, அதோட ரியாக்ட் ஆகி it forms CaCO3, calcium carbonate. In any competitive exams they will ask questions like this only. calcium carbonate form பண்ணும். அந்த கால்சியம் கார்பனேட் தான் அந்த பிரைட்னஸ் கொடுக்குது. ஒண்ணும் இல்ல, சாக் பீஸ் கூட கால்சியம் கார்பனேட் தான். சாக் பீஸ் இருக்குல்ல,
அது வந்து நல்ல வாட்டர்ல டிப் பண்ணிட்டு எழுதிட்டு காஞ்சதுக்கு அப்புறம் பாருங்களேன், ரொம்ப பிரைட்டா இருக்கும் ஆக்சுவலா. ஓகே, ஸோ கால்சியம் carbonate it will form plus water. So what do you understand from this? Combination reaction na ரெண்டு reactants சேர்ந்து ஒரு single product form பண்ணிச்சுன்னா அதுக்கு பேரு தான் combination. Reaction. Yes. நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன், நீங்க எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. C plus O2 gives CO2. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. ஷார்ட்கட் சொல்லிட்டா? A plus B gives AB. Okay, C plus O2 gives CO2. Reactant side la 2 இருக்கணும், product side la 1 இருக்கணும். ஓகேவா? reactant side la 2, product side la 1. Can you give another example? வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கடா. Yes, ma'am. Sodium plus chlorine gives us sodium correct. chloride. Correct. Na plus Cl2 gives NaCl. Correct. Sodium chloride. Good try. Super. Anyone? Yes. Yes சொல்லமா? Yes plus என்ன வரும்? Guess. Any guess? Yes. O2 என்ன வரும்? S plus O2 gives? SO2. SO2. That's all. Easy only, no? Easy தானே இருக்கு. S plus O2 gives S. Mg plus O2 gives? Yeah. MgO2. MgO2 வராது, MgO வரும். Because valency of magnesium is 2. சரியா? Right? Okay. Combination reaction எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Reactant miss. sideல 2 இருக்கணும், product sideல 1 தான். Product side 1. சரியா? Right. Another example I'll give you. See here. Burning of magnesium ribbon. இது எப்படி பண்றாங்கன்னா, ஒரு மெக்னீசியம் ஸ்ட்ரிப் எடுத்துப்பாங்க. அந்த மெட்டல் ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும். அது எடுத்து ரிப்பன்னா நீங்க நினைக்கிற நம்ம தலையில போடுற ரிப்பன் மாதிரி இருக்காது. அது மெட்டல் இல்ல, திக்கா இருக்கும். அத வந்து இந்த டாங்ஸ் சொல்லுவாங்க. இத நம்ம வீட்டுல வந்து ஐ மீன் அம்மா ஏதாவது பண்ணும்போது குழம்பு ரசம் எல்லாம் வச்சு இறக்கும் போது ஒரு இடுக்கி மாதிரி யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுதான் கெமிஸ்ட்ரியில என்ன சொல்லுவோம்னா டாங்ஸ் சொல்லுவோம். டாங்ஸ் வச்சு அந்த மெக்னீசியம் ரிப்பனை ஹோல்டு பண்ணி இந்த பன்சன் ஃபிளேம்ல காட்டணும். ஸோ அப்படி காட்டினீங்கன்னா ஒயிட் டாஸ்லிங் லைட் வந்து பார்க்கலாம். ஒயிட் கலர்ல லைட்டா தெரியும். இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். ஆக்சுவலா இங்க என்ன நடக்குதுன்னா, இப்பதான் நம்ம எழுதணும். Mg plus O2 gives என்ன வரும்? MgO. Yes, very good. Yes. நம்ம ஃபிளேம்ல காட்டும் போது it forms MgO. இதுதான் ரெசிடியூ. ஆக்சுவலா ரெசிடியூனா என்ன தெரியுமா? ரெசிடியூ மீன்ஸ் which will be a solid மாதிரி ஃபார்ம் ஆகும். ஒரு பவுடர் மாதிரி ஆஷ் கலர்ல ஒரு பவுடர் மாதிரி ஃபார்ம் ஆகும். MgO plus H2O gives வாட்டர்ல டிசால்வ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. It forms MgOH twice. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. நான் ஒரு க்ளூ தரேன், நீங்க அது என்னன்னு எனக்கு சொல்லணும். சரியா? பார்க்கலாமா? ஒரு க்ளூ தரேன் உங்களுக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து டூ மச் ஆயிலி நான் சாப்பிட்றேன். சப்போஸ் வடை பஜ்ஜி வாட் எவர் த ஆயிலி ஐட்டம்ஸ் சாப்பிட்றேன், வயிறு ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ வாட் ஐ வில் என்ன சாப்பிடணும் அப்பனா? வாட் கைண்ட் ஆஃப் மெடிசன் ஐ ஷுட் ஹேவ்? Antacids. வெரி குட். ஆன்டாசிட்க்கு ஏதாவது ஸ்பெசிபிக் நேம் இருக்கா? எனி ஸ்பெசிபிக் நேம்? Antacids, very good answer. ஆக்சுவலி சூப்பரா ஆன்சர் பண்ண. வேற எங்க லைக் ஜெலுசெல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெலுசெல். Yes, ma'am. ஜெலுசெல் வந்து ஒண்ணும் இல்ல, இதுதான் ஆன்டாசிட்ஸ் தான். திஸ் இஸ் ஆன்டாசிட். ஓகே, சோ மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இஸ் an antacid. சோ நம்ம ஸ்டொமக் வந்து பெட்டரா இருக்கும். ஓகேவா? எஸ். So it's an extra information for you, and again இது வந்து கேட்கலாம். ஓகேவா? ரைட். மெக்னீசியம் இதுல என்ன நான் அப்சர்வ் பண்ணோம், இது கெமிக்கல் சேஞ்ச் இல்லையா? இட் கிவ்ஸ் லைட், ஒயிட் கலர்ல லைட் ஃபார்மேஷன், ஐ மீன் ஆஷ் மாதிரி ஃபார்ம் ஆகுது ரெசிடியூ. அப்ப நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் தென் ஸோ உங்களுக்கு இது வந்து கெமிக்கல் சேஞ்சஸ்க்கான அப்சர்வேஷன்ஸ் இதுல இருக்கு.
கலர் சேஞ்ச் நடக்குது அண்ட் precipitate இல்ல அதுக்கு பதிலா இங்க வந்து gases மாதிரி ஃபார்ம் ஆகுது கரெக்டா so this is what is conversion react I mean combination reaction ஓகேடா so I hope இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் காம்பினேஷன் ரியாக்ஷன் புரிஞ்சுதா எல்லாருக்கும் காம்பினேஷன்னா டூ Yes, miss. ரியாக்டன்ஸ் இருக்கணும் ரியாக்டன் சைடுல 2 இருக்கணும் ப்ராடக்ட் சைடுல Product ஒண்ணுதான் one. இருக்கணும் ஓகே எஸ் ஓகே குட் then நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ஓகே டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டமை டிஸ்பிளேஸ் பண்றது சரியா ஆனா அது தெரியறதுக்கு In unit முன்னாடி time. அது தெரியறதுக்கு முன்னாடி we should also know this reactivity series அப்படின்னா என்ன அப்படின்னா ஹை ரியாக்டிவ் மெட்டல் வந்து மேல இருக்கும் ஓகேவா ஹை ரியாக்டிவிட்டி வந்து மேல இருக்கும் அண்ட் லெஸ் ரியாக்டிவிட்டி வந்து கீழே இருக்கும் பாருங்க பொட்டாசியம் சோடியம் கால்சியம் மெக்னீசியம் அலுமினியம் கார்பன் இஸ் நாட் அ மெட்டல் பட் ஸ்டில் அது வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றதால அங்க வச்சிருக்காங்க ஜிங்க் அயன் டின் லெட் ஹைட்ரஜன் காப்பர் சில்வர் கோல்ட் இப்போ இத ஈஸியா ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் இங்க சைடு இது எல்லாருமே நீங்க எழுதிக்கலாம் ஓகேவா நோட் டவுன் திஸ் சி ப்ளீஸ் ஸ்டாப் ப்ளீஸ் பி வந்து பொட்டாசியம் எஸ் ஸ்டாப்ல எஸ் இருக்குல்ல எஸ் வந்து சோடியம் சிஏ கால்சியம் மீ எம் மெக்னீசியம் ஏ அலுமினியம் கார்பன் ஜி சோ ஜிங்க் இல்லையா அதான் ஜீப்ரா ஜி அயன் டின் எல்இ லெட் ஹவு ஹைட்ரஜன் CO copper S means silver G means gold please stop calling me a careless zebra instead try learning how copper saves gold கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கு பட் ஆனா நீங்க மறக்கவே மாட்டீங்க இதை நீங்க நல்லா என்ன சொல்லுங்க நல்லா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சரியா நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும் then I'll be explaining you மீட்டிங்ல நடக்கனா please stop calling me a careless zebra instead try learning how copper saves gold it's a very important இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்க 11th 12th எல்லாத்துலயுமே ரொம்ப ரொம்ப இது கேட்கக்கூடிய ஒரு ரியாக்டிவிட்டி சீரிஸ் இது வந்து ஒரு 2-3 டைம்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா வந்துரும் அவ்வளவுதான் பெருசா டஃபாலாம் இருக்காது Finished this. ஓகே ரைட் இப்பமா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏ பிளஸ் பிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க
AC plus B அப்படின்னு என்ன அர்த்தம்? If A reacts with BC, அது B வந்து என்ன பண்ணிடுச்சு? டிஸ்பிளேஸ் பண்ணிடுச்சு, வெளியில துரத்திடுச்சு அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. வெளியில அனுப்பிச்சிடுச்சு. இட் இஸ் சென்டிங் இட் அவுட். எப்படி அதை சென்ட் பண்ணோம்? சென்ட் பண்ணோம்னா இட் ஹஸ் டு பி மோர் பவர்ஃபுல் இல்லையா? இப்போ ஒரு இதை வந்து வெளியில அனுப்பணும்னா இட் ஹாஸ் டு பி சோ பவர்ஃபுல். அப்போ இது எப்படி ஞாபகிக்கலாம்னா, மேல இருக்கிற எலமெண்ட் கீழே இருக்கிற எலமெண்ட்டை டிஸ்பிளேஸ் பண்ணும். மேல இருக்கிற எலமெண்ட் கீழே இருக்கிற எலமெண்ட்டை டிஸ்பிளேஸ் பண்ணும். ஓகே. ஆனா கீழே இருக்கிற எலமெண்ட் மேல இருக்கிற எலமெண்ட்டை டிஸ்பிளேஸ் பண்ணாது. Once again I'll repeat, the element above can displace below, but element below can never displace above. மேல இருக்கிற எலமெண்ட் கீழே இருக்கிற எலமெண்ட்டை டிஸ்பிளேஸ் பண்ணோம். ஆனா கீழே இருக்கிற எலமெண்ட் மேல இருக்கிற எலமெண்ட்டை டிஸ்பிளேஸ் பண்ணாது. ஓகேடா, புரியுதாடா அது? இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப அந்த ரியாக்டிவிட்டி சீரிஸ் எல்லாம் கையில வச்சிருக்கீங்களா? All of you having? Yes? Yes, ma'am. Right. Now you see, this is copper sulfate, okay? CuSO4, copper sulfate. Magnesium இருக்கு. Magnesium, copper. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். மெக்னீசியம் காப்பர் எது மேல இருக்கு? மெக்னீசியம் மேல இருக்கா, காப்பர் மேல இருக்கா? Magnesium. Magnesium. So what does the magnesium do? It will displace copper. புரியுதா? நான் என்ன சொன்னேன்? மேல இருக்கிற எலிமெண்ட் கீழ இருக்கிற எலிமெண்ட்டை டிஸ்பிளேஸ் பண்ணணும்னு சொன்னேன். கரெக்டா? அப்போ மெக்னீசியம் என்ன பண்ணும்? CuSO4ல இருந்து Cu-வை டிஸ்பிளேஸ் பண்ணும். இங்க என்ன நடந்திருக்கு பார்க்கலாமா? Mg first one நடந்திருக்குல, அதுக்கு Mg plus CuSO4 gives MgSO4 plus Cu. The reaction. காப்பர் சல்பேட் சொல்யூஷன்ல நம்ம மெக்னீசியம் ராட வைக்கிறாங்க. என்ன பண்றாங்க? டெஸ்ட் டியூப்ல மெக்னீசியம் சல்பேட்டை எடுத்துக்கிட்டு அதுல காப்பர் ராட உள்ள வைக்கிறாங்க. So when you keep the copper rod inside, what does the copper will do? It will displace copper. அதனால தான் இங்க பாருங்க ரெட் கலர்ல டெபாசிட் ஆயிருக்குல, இங்க ஆரஞ்சிஷ் ரெட் கலர்ல, அது வந்து காப்பர் ஆக்சுவலா. அண்ட் சொல்யூஷனோட கலர் ப்ளூவா இருக்காது, கலர்லெஸ்ஸா சேஞ்ச் ஆயிடும். இட் சேஞ்சஸ் டு கலர்ல. இங்க ப்ளூவா காட்டியிருக்காங்க, பட் இட் சேஞ்சஸ் டு கலர்லெஸ். இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் எல்லாம் கேட்பாங்க நான் எக்ஸாம்ல. நான் இன்னொரு வாட்டி இந்த எக்ஸ்பெரிமெண்டா சொல்றேன். மெக்னீசியம் வந்து மோர் ரியாக்டிவ் தேன் காப்பர். அப்ப மெக்னீசியம் என்ன பண்ணும்? காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணும், வெளியில அனுப்பிச்சு. அப்ப அந்த காப்பர் போய் என்ன ஆகும்? மெக்னீசியம் வச்சிருக்கோம், மெக்னீசியம் ராட் வச்சிருக்கோம்ல, அதுல போய் டெபாசிட் ஆயிடும். அண்ட் அந்த சொல்யூஷனோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா MgSO4 இஸ் கலர்லெஸ். அதனால ப்ளூல இருந்து கலர்லெஸ் என்ன? வாட்டர் வந்து கலர்லெஸ் தான். வாட்டருக்கு கலரே இல்லைல்ல, இட்ஸ் கலர்லெஸ். அப்போ MgSO4 கலர்லெஸ். புரியுதா? Yes, miss. Okay, so magnesium is more reactive. It displaces copper from solution. Second one பார்க்கலாமா? Second one பாருங்க, zinc sulfate எடுத்துக்கிறோம், அதுல மெக்னீசியம் ரிப்பனை வைக்கிறோம். இப்ப செக் பண்ணி சொல்லுங்க, மெக்னீசியம் அண்ட் ஜிங்க் எப்படி இருக்குன்னு. Where is magnesium? Up, ma'am. And zinc is below. So what does the magnesium do? சொல்லுங்க பார்க்கலாம். Magnesium displaces zinc. Yes. So what will be the reaction? சொல்லுங்க பார்க்கலாம். Magnesium plus சொல்லுங்க Zinc. ZnSO4 Mg
SO4 அப்படியே போட்டுக்கோங்க அவ்வளவுதான். SO4 பிளஸ் Zn. plus Zn. Zn வெளியில அனுப்பிச்சிரும் இல்லையா? அப்ப வாட் அபவுட் த கலர் சேஞ்சிங்க? அகைன் இட் வில் சேஞ்ச் டு கலர்லெஸ். சரியா? ஜிங்க் சல்பேட் வந்து கலர்லெஸ்ஸா மாறுது. அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஜிங்க் ஸ்லைட்டா ஒரு ஆஷ் கலர்ல ஒரு கோட்டா. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க அயன் ராட. இந்த அயன் நெயில் இருக்கு பாருங்க, ஆணி மாதிரி இருக்கா அயன். அத வந்து காப்பர் சல்பேட்ல வைக்கிறாங்க. Now you check and tell me iron and copper. Iron at the top, copper below. Iron is above, copper is below. So what does the iron do? Iron என்ன பண்ணும்? காப்பரை டெபாசிட் பண்ணும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா காப்பர் வந்து இங்க டெபாசிட் ஆயிடுச்சு. இங்க கலர் என்ன ஆயிடுச்சு? கலரு வாட் அபவுட் த கலர்? எஸ், Green. green color. Why? Because இங்க என்னமா ரியாக்ஷன்? இங்க தேர்ட் ஒனுக்கு நான் இங்க எழுதுறேன். தேர்ட் ஒனுக்கு iron when it reacts with copper sulfate. So iron is more reactive than copper. So அப்ப அது என்ன பண்ணும்? காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணுது. So FeSO4 plus Cu. So FeSO4 is actually green color. அதனாலதான் சொல்யூஷன் வந்து green கலர்ல மாறுது. And bright reddish coating காப்பரோட கலர் வந்து என்னது? ரெட்டிஷ். ஸோ ரெட் கலர்ல கோட் ஆகுது. அண்ட் ஃபோர்த் கேஸ், இது புரியுதாடா? உங்க எல்லாருக்கும் புரியுதா? ஆர் ஆல் ஆஃப் யூ ஏபிள் டு ஃபாலோ அந்த கலர் சேஞ்சஸ், எதனால அது போய் டெபாசிட் ஆகுது? ஆர் ஏபிள் டு ஃபாலோ? யாருக்காக கன்ஃபியூஷனா இருக்கா? எனிபடி ஃபீல் கன்ஃபியூஸ் ஆர் யூ அண்டர்ஸ்டுட் வெரி வெல்? எஸ், புரியுதா இல்லையா? புரியல சொல்லுங்க. See, Yes, miss. இது உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு நிறைய செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் லைனா இருக்கிறதால உங்களுக்கு அப்படி தோணலாம். ஆனா சிம்பிள் தான். அதாவது ஹை ரியாக்டிவ், லோ ரியாக்டிவ் அதை மட்டும் தெரியணும். தெரிஞ்சா அது என்ன ஈக்குவேஷன் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். ஈக்குவேஷனை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. அது நம்ம தனியா ஒரு சாப்டர், ஒரு கிளாஸே எடுத்து நான் உங்களுக்கு பேலன்சிங் சொல்லி கொடுக்குறேன். பேலன்சி எப்படி பண்ணணும், ஃபார்முலா எப்படி எழுதுறது, எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். நீங்க கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது காம்பினேஷன், இது டிஸ்பிளேஸ்மெண்ட். அது எப்படி ஐடென்டிஃபை பண்றது அதுதான் முக்கியம். அது தெரிஞ்சுக்கோங்க போதும். ஈக்குவேஷனை பத்தி கவலைப்பட வேண்டாம். அதனால எனக்கு கஷ்டமா தெரியுதுன்றது தேவையில்லை. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட். See the fourth one. When zinc rod is kept in the iron sulfate, again zinc is more reactive than iron. அப்ப அது iron டிஸ்பிளேஸ் பண்ணிடும். So iron coating வந்து brown coating, blackish brown coating வந்து கிடைக்கும். And again there will be change. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கெமிக்கல் சேஞ்சஸ்ல சொல்யூஷனோட கலர் சேஞ்சஸ் நடக்கும். அதே மாதிரி பிரிசிபிடேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மெட்டலோட கலர் தான் டெபாசிட் ஆகும். இப்போ பாருங்க, ஃபிஃப்த் கேஸ்ல பாருங்க, காப்பர் ராட் இஸ் டிப்ட் இன் ஜிங்க் சல்பேட் சொல்யூஷன். ஒண்ணுமே ஆகாது. ஏன் ஒன்னும் ஆகாது? யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நத்திங் வில் ஹேப்பன். சோ ஃபிஃப்த் கேஸ்ல ஒண்ணுமே ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதா நடக்கலையா? ஃபிஃப்த் கேஸ்ல ஒரு சேஞ்சும் நடக்காது. ஏன் நடக்காதுன்னா அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் பாருங்க,
காப்பர் மேல இருக்கா ஜிங்க் மேல இருக்கா செக் பண்ணுங்க. Copper மேல. காப்பர் வந்து மேல இருக்கா செக் பண்ணுங்க. No, miss, zinc. ஓகே. சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பர் வந்து கீழே இருக்கு, ஜிங்க் மேல இருக்கு. சோ அதனால காப்பர் வந்து ஜிங்க் நான் சொன்னேன்லப்பா, மேல இருக்கிற எலிமெண்ட் கீழே இருக்கிற எலிமெண்ட்ட டிஸ்பிளேஸ் பண்ணும். ஆனா கீழே இருக்கிற எலிமெண்ட் மேல இருக்கிற எலிமெண்ட்ட கண்டிப்பா டிஸ்பிளேஸ் பண்ணும். சரியாடா? ரைட்? சோ very importantly what I'm trying to say is any type of reaction நம்ம படிக்கிறது வந்து you should நல்ல உள்வாங்கி படிக்கணும். whatever you study from the basics. உங்க பேசிக்ஸ்ல இருந்து நீங்க படிங்க எதுவா இருந்தாலும். அப்படி படிச்சீங்கன்னா நீங்க மக்கப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. That's what I'm trying to say. And இப்ப இது பாருங்க, இதை நீங்க தான் ஃபில் அப் பண்ணி சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா காப்பர் சல்பேட் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு அதுல பாருங்க அயன் நெய்ல வச்சிருக்கோம். அயன் நெயில். சோ இப்ப இந்த அயன் நெய்ல வச்சா tell me what will happen. The iron displaces copper. Very good. So what will be the change da? What you observe there? Check பண்ணுங்க. It will change into FeSO4 plus Cu. Yes. So you can see அந்த நெயிலோட கலர் சேஞ்ச் பார்க்க முடியுதா உங்களால? Can you see the color change in the nail? Yes, ma'am. Yes, ma'am. Okay. So and what about the solution color? Solution கலரும் வந்து பாத்தீங்கன்னா green It will கலர்ல turn இருக்கு. into கரெக்ட்டா? green. Yes. Why it is turning to green da? ஏன் அது green மாறுதுன்னு நினைக்கிறீங்க? Because FeSO4 color is green. Okay dear? FeSO4 color வந்து green இருக்கிறதால தான் டோட்டலாவே அது green மாறுது. And if you check with the solution like FeSO4 plus Cu. This is the equation. Okay va? So ultimately like what you should understand here. Like first study everything from the basics. அதுல உங்களுக்கு எங்கெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அதை நீங்க நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எங்க டவுட் இருக்கும் இல்ல எங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஐ ஃபீல் தட் ப்ராப்ளி பேலன்சிங் த ஈக்குவேஷன்ஸ் அப்புறம் ஃபார்முலாஸ் இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். பட் இஃப் யூ நோ த வேலன்சிஸ் சிம்பிள்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலே ஐ திங்க் இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆயிடும். அண்ட் ஐ வில் டேக் த செப்பரேட் கிளாஸ் ஃபார் அந்த ஃபார்முலா லிஸ்ட் கொடுத்து ஃபார்முலா எப்படி பண்ணணும்ன்றது பேலன்சிங் எப்படி பண்ணணும்ன்றது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த ப்ராப்ளமும் சார்ட் அவுட் ஆயிடும். சரியா? இப்போ கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான். இப்போ சயின்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி பயாலஜி. அடுத்தது வந்து கண்டிப்பா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஈஸியா தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். So that if we address it, I think it should be easy for you. இப்போ நம்ம quiz session க்கு போலாம். I think I was telling you about the quiz session today. So we are going to do that quiz session. இது வரைக்கும் பண்ண இந்த ரெண்டு டைப் ஆஃப் ரியாக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா? Any doubts you have guys? All of you understood? Yes, miss. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes, Okay ma'am. guys. Okay. Fine. So now இப்போ நான் ஒரு question கேக்குறேன். யாருக்கு தெரியுமோ நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணலாம். Okay guys? Shall we start? Yes? Yes, ma'am. Yes, ma'am. Miss. இப்போ நான் கேக்குற questions எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா it's the competitive examsலயும் கேட்டிருக்காங்க. And இது வந்து பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. It's very important that you should know. Okay? The most ductile metal. Which is the most ductile metal? யாருக்கா Gold. தெரியுமா? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. Yes, very good. Gold. Yes, good guys, good. Ductile na making into wires. அப்ப எந்த மெட்டலை வந்து நம்ம ஒயர் மாதிரி ஸ்ட்ரெச் பண்ண முடியும்?
So அதுதான் வந்து gold. 1 gram gold can be stretched to 1 kilometer. அப்ப பாத்துக்குங்க. அப்ப most ductile metal is gold. Yes. That's the right answer. So whoever answered, very good. The most, what was the question? யாருக்கு தெரியாதோ நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். Most, ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். மோஸ்ட் டக்டைல் மெட்டல் கோல்ட். சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா Au. Next question. Which metal when kept in palm melts? உங்க கையில வச்சோடனே மெல்ட் ஆயிடும். Mercury. Mercury. Mercury, miss. Mercury. See, அது வந்து சாலிட் Mercury. ஸ்டேட்ல தான் இருக்கும். அது வந்து சாலிட் ஸ்டேட்ல தான் இருக்கும். ஆனா நீங்க கையில வச்ச உடனே மெல்ட் ஆகும். அதுதான் என்னன்னு கேக்குறேன். லிக்விட் மெட்டல்னு கேட்கல. when you keep on your ice cube metal pa metal. So the answer is gallium. Ga gallium. சரியா? The metal which when kept on palm will melt. So that is called, I mean, அதோட மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப லோவா இருக்கு. ஸோ அதனால நம்ம கையில நம்மளுக்கு ஒரு சூடு இருக்கும். ஆல் ஆஃப் யூ நோ அவர் பாடி டெம்பரேச்சர் ஸ்லைட்லி more than that of the room temperature. So அதனால, so when you keep this metal on your palm, it will melt. As such, it is a solid state, but when you keep, it will melt. Okay, right. So, right. Next, which non-metal is liquid at room temperature? எது வந்து room temperatureல லிக்விடா இருக்கும்? Bromine. Yes, Bromine, bromine. miss. Yeah, correct. Very good. Yes, it's a bromine. யாருக்கா தெரியுமா? What is the color of bromine? Can anyone know that? Don't know. Orange. Green, miss. Brown. It's a brown color liquid. Yes, miss. Brown color liquid. Brown colorல இருக்கும். And இதுதான் வந்து பாத்தீங்கன்னா only non-metal which is liquid at room temperature. Non-metal liquid at room temperature. Next question. Which metal is liquid at room temperature? சொல்லுங்க பார்க்கலாம். Mercury. Definitely. Mercury. What is the, very good, Ra. What is the symbol of mercury? Hg. HT. HT. Yes, Hg. Okay, yeah. So Hg is the mercury. Yes. Next question. Which metal has highest melting point? எந்த மெட்டலுக்கு ரொம்ப ஹையா இருக்கும் அதோட மெல்டிங் பாயிண்ட்? மெட்டலுக்கு Iron. Iron, miss. அயனா? ஓகே. So, which metal has highest melting point? Na tungsten. சரியா? Tungsten. Tungsten எங்க இருக்கும் தெரியுமா? எங்க யூஸ் பண்றோம் தெரியுமா? ஓகே. டங்ஸ்டன் வந்து இந்த பல்பு ஃபிலமெண்ட்ஸ் இருக்குல்லடா, பல்புலாம் இருக்கு இல்லையா, அந்த பல்புக்குள்ள இருக்கும் மெட்டல். சரியா? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பல்புக்குள்ள டிரான்ஸ்பரண்ட் பல்ப்ஸ் இருந்தா பாருங்க, உள்ள வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு கம்பி மாதிரி தெரியும் சில்வர்ல. டங்ஸ்டன் தான். டங்ஸ்டனோட மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். சரியா? டங்ஸ்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எனிவே இட்ஸ் குட் தட் யூ ஆர் லேர்னிங்.
Alright. Next. Okay. Next one வந்து பாத்தீங்கன்னா like which element is first synthetic? Syntheticனா man-made. எது first man-made element? யாருக்கா தெரியுமா? Technetium. சரியா? Magnesium. Technetium. So technetium வந்து பாத்தீங்கன்னா TECHNETIUM. ஓகேவா? டெக்னீஷியம் டிசின்னு சொல்லுவாங்க. டெக்னீஷியம் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாமே உங்க லைக் ஆப்ஜெக்டிவ்ஸ், எம்சிக்யூஸ் அந்த மாதிரி இதுக்கும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ டெஃபினெட்லி யூ வில் பி யூனோ கெட்டிங் எ வெரி குட் ஸ்கோர் இஃப் யூ நோ ஆல் திஸ். ஓகே. ஸோ கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்கு. இப்போ இன்னைக்கு சாம்பிள் கிளாஸ்ல நம்ம பார்த்தது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். இன்னும் ஒரு நம்ம லைக் ஃபியூச்சர் கிளாஸஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், ஆசிட் பேசஸ், அதுக்கப்புறம் வந்து லைக் வேற என்னெல்லாம் இருக்கும் நம்மளுக்கு சிலபஸ்ல, அதெல்லாம் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதெல்லாம் பார்ப்போம். ஸோ விச் எவர் இஸ் இம்பார்ட்டன்ட் டெஃபினட்டா அதுக்கு நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா நான் அது ஈஸி ஆக்கிறதுக்கு வாட் எவர் பாசிபிள் டெஃபினெட்லி ஐ வில் டூ இட். அண்ட் ப்ராப்பரா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. எங்க உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லையோ அந்த இடத்துல உட்காருங்க. டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல உட்காருங்க. எங்க நெட் நல்லா வருமோ அங்க உட்காருங்க. அண்ட் தென் டேக் டவுன் த நோட்ஸ். நான் செப்பரேட்டா நோட்ஸ்ன்னு கொடுக்க மாட்டேன். இப்ப நான் நடத்தும் போதே நீங்க எழுதிக்கலாம். நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வெயிட் பண்றேன். யூ கேன் ரைட் எவ்ரிதிங். அதுல உங்களுக்கு என்னெல்லாம் புரியல வாட் எவர் யூ கேன் ஆஸ்க் மீ. அண்ட் சில கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். சிலது ஐ வில் ஆல்சோ கிவ் யூ அஸ் அ ஹோம்வொர்க். யூ கேன் டூ இட் அண்ட் கம். அண்ட் அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ்ல we will also give you the worksheet and also you will take up the test. இது இப்படி இந்த மெத்தட்ல நம்ம ஒரு டாபிக்கா பண்ணுவோம். சயின்ஸ் சப்ஜெக்ட்ல you will have like all the 4 subjects இல்லையா? ஸோ அதான் அந்த ஃபேக்கல்டி வந்து தகுந்த மாதிரி they will come and explain you everything. So whatever the doubts you have, get it clear. ஓகேவா? So I hope today's class you liked it. Today's class புரிஞ்சுதா உங்களுக்கு? You understood everything whatever we did? Yes, ma'am. Yes, ma'am. Okay. Yes, ma'am. So வந்து now sir will join and he will clear all your doubts. உங்களுக்கு வேற என்னென்ன doubts இருக்கோ எல்லாத்தையும் சார் உங்களுக்கு clear பண்ணுவாங்க. சரியா? Right? Understood? Wait for a few minutes. Yes, ma'am. Thank you so much. I'll take care, ma'am. Okay, sir. Yes. Thank you. Yes. Students, just hold on. Okay. Okay, students, I'm going to start you with one question. So I want to know, how was the class? Have you enjoyed it? Yes, sir. Yes, sir. Okay. So I believe there must be some difference between your school training and our coaching. No, you might have feel some difference. So this is how the classes will be. So இது வந்து இந்த classes வந்து பாத்தீங்கன்னா completely will be starting from this month end போய் உங்களுக்கு class start ஆயிடும். So என்னைக்கு dateல class start ஆகுன்றது you can ask with our academic coordinator. Anyway, they will be calling and they will be giving you all the details which will be related to the course. இந்த classes வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it will be an online class completely till your போர்டு எக்ஸாம். நீங்க 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் போறது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் வந்து ஆன்லைன்ல தான் போகும். ஸோ இந்த கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி யூ வில் பி ஹேவிங் 4 செஷன்ஸ். ஸோ 2 கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்க்கு நடக்கும், 2 கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்க்கு நடக்கும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இட் வில் பி கவர்டு. எதை கவர் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் போர்டு சிலபஸை கம்ப்ளீட்டா கவர் பண்ணுவோம். இதோட அஜெண்டா இதோட எப்படி ஃபார்முலேட் பண்ணிருக்கு அப்படின்னா, so we will make sure you get
100%. அதாவது சென்டம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்லயும் சயின்ஸ்லயும் எடுக்கணும்ன்றது தான் இதோட கான்செப்ட், இதோட அஜெண்டா. அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம கொண்டு போறோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெயினா இந்த கிளாஸஸ் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு போகும்போது, அதாவது போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போகும்போது, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்ட் ஓரியன்டா படிக்காததுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் பண்றாங்க. அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லா அவங்களால அட்டன் பண்ண முடியல. ஸோ இதனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு கான்செப்ட்ஸ் பேசிக்ஸ்ல இருந்தே, அதாவது ஃபவுண்டேஷன்ல இருந்தே அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறாங்க அப்படின்னா, they will be able to write all kind of entrance exams like NEET, JEE Main, QSET, இந்த மாதிரியான எனி டைப் ஆஃப் engineering and medical entrance exam அவங்களால எழுத முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதோட சிலபஸுமே ஃப்ரேம் பண்ணியிருக்கு. ஸோ வீக்லி யூ வில் பி ஹேவிங் 4 கிளாஸஸ். அந்த 4 கிளாஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் வந்து மேக்ஸ்க்காக இருக்கும், 2 கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ்க்காக இருக்கும். இந்த சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு சொல்லிட்டு 3 சப்ஜெக்டும் கவர் பண்ணிடும். மேக்ஸ் வந்து 2 கிளாஸ் தனியாக போகும். ஸோ மேக்ஸ்க்கு வந்து வெயிட்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக, ஏன்னா ஒரு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டஃப்பான சப்ஜெக்ட்ன்றதுனால அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு கிளாஸஸை வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக கொடுக்கணும் அப்படின்றத இதோட அப்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ் வந்து வீக்லி வில் பி ஹேவிங் 4 கிளாஸஸ் ப்ளஸ் யூ வில் பி ஹேவிங் 1 டெஸ்ட் எவ்ரி வீக் ஆன் சண்டே. சண்டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷீட் இருக்கும். ஒர்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்ல என்ன எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். ஓகேவா? இந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்க எப்படி அட்டெண்ட் பண்ணுவீங்கன்னா, we will be giving you our own app, Edutel Academy சொல்லிட்டு உங்களுக்கு ஆப் கொடுத்துருவோம். அந்த ஆப் மூலமா தான் அந்த ஜூமோட லிங்க் நீங்க கிளிக் பண்ணி நீங்க ஆப் மூலமாவே நீங்க வந்து கிளாஸஸ் லைவா அட்டெண்ட் பண்ணுவீங்க. என்னென்ன கிளாஸஸ் நடந்திருக்கோ, என்னென்ன கிளாஸஸ் முடியுதோ அந்த கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டட் வெர்ஷனா அந்த ஆப் குள்ளேயே நெக்ஸ்ட் டேல உங்களுக்கு அப்லோட் ஆயிடும். இது எந்த பர்பஸ்க்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் என்னால கிளாஸ் அன்னைக்கு டேல அட்டெண்ட் பண்ண முடியல, எனக்கு வந்து ஸ்கூல்ல ஒரு டெஸ்ட் வச்சுட்டாங்க சார், என்னால அட்டெண்ட் பண்ண முடியல சார் அப்படின்ற பட்சத்துலயும், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு எந்த இடத்துலனா டவுட் இருக்கு, நான் மறுபடியும் அதை பார்க்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா, at any point of time you can get into your app and you can just click on your videos and you can watch it again. ஸோ எத்தனை முறை வேணா நீங்க எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை ரிப்பீட்டடா நீங்க கேட்கலாம். 1 2 வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, we will be giving you all the faculty number and you will be having a separate doubt clearing session. உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட் இருக்கும், இப்போ ஸ்கூல்ல எடுக்கும் போது உங்களுக்கு எதுனா புரியல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து அந்த ஃபேக்கல்ட்டிக்கு டைரக்டா நீங்க கால் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்க கிட்ட கான்வர்சேஷன் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட டவுட்ஸ் என்ன இருந்தாலும் நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு அப் டு டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ் வந்து எப்போ வரைக்கும் நடக்கும் அப்படின்னா, ஜூன்ல ஸ்டார்ட் ஆகும். மே எண்டில் இல்லை ஜூன்ல ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி எண்டுக்குள்ள கம்ப்ளீட்லி வில் பி கம்ப்ளீட்டிங் ஆல் த சிலபஸ் ஃபார் யுவர் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். ஓகேவா? மற்ற சப்ஜெக்ட்ல நீங்க படிச்சிடுவீங்க. ஸோ தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி இதெல்லாமே நீங்களே படிச்சிடுவீங்க. ஸோ இங்கிலீஷ், தமிழ்ல நீங்களே பார்த்துப்பீங்க. ஸோ வி ஆர் கிவிங் மோர் வெயிட்டேஜ் ஆன் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். வி வில் என்ஷூர் இது நீங்க அட்டெண்ட் பண்றதுக்காக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we will make sure you will get centum in both maths and science. Point number 1. 2 வந்து பாத்தீங்கன்னா, we also will train you on the foundation of the competitive exams. நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு இது வந்து ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கும். இதை வந்து நீங்க எப்படி நம்ம 11th 12th போகும்போது நம்ம என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்றது, நம்மளுக்கு சயின்ஸ் மேல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் மேக்ஸ் மேல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளுக்கு பூஸ்ட் பண்றது. அதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து கஷ்டன்ற ஃபீலிங்கே உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் படிக்கும் போது அந்த சப்ஜெக்ட் மேல உங்களுக்கு ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க இந்த சப்ஜெக்டை நீங்க கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஹவு வி ஹவ் ஃப்ரேம்ட் திஸ் சிலபஸ். உங்களுக்கு என்ன சிலபஸ், எப்போ என்ன கிளாஸ் நடக்க போகுதுன்ற ஷெட்யூலும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ கம்ப்ளீட்லி இட் வில் பி ஆர்கனைஸ்ட். ஸோ வி won't மிஸ் எனி பாயிண்ட், எனி சிலபஸுமே, எந்த சிலபஸுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. கம்ப்ளீட்டா இட் வில் பி a பேக்கேஜ். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும், மேலும் உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியும். ஸோ கேன் யூ ஏபிள் டு see the screen? No, sir. Okay, one second. No, just hold on.
So now you are able to see the screen. Yes, sir. ஓகே ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து 740-125-9090 சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வந்து எங்களோட அகாடமிக் அட்வைசர்ஸ் நம்பர், கஸ்டமர் கேர் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா மேற்கொண்டு உங்களுக்கு இந்த கிளாஸஸ் என்ன, இது எப்படி கொண்டு போக போகிறாங்க, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கால் திஸ் நம்பர். ஓகே, தேங்க்யூ. யூ ஹேவ் எனி queries in this class? No, sir. Any queries, any doubts? No, No, sir. sir. Okay, thank you so much, and thanks for participating in this session. I hope you have enjoyed this class. So we'll meet you again in the direct classroom. So we'll be informing you about when we are going to start this class. Okay, meantime wait, and you can call this number 740-125-9090. Thank you so much. Have a nice day. Good night. Thank you. Thank you, sir. Thank Yeah. you, sir.